நான் உங்கள் விகாஷ் நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கிண்டி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷெட்யூல்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, அதாவது பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெட்யூல்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனில் தேர் ஆர் மெனி ஆர்டிகல்ஸ், சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். பட் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி பிக், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லிட்டு பின்னாடி லேட்டராக அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கான்ஸ்டியூஷனோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஷெட்யூல்ஸ். ஸோ ஏன்னா அது ஸ்டார்டிங்கில் அந்த ஆர்டிகல் கொடுத்தா தட் ஆர்டிகல் வந்து இட் வில் பிகம் வெரி பிக். ஸோ அந்த ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் டு கிவ் த இன்ஃபர்மேஷன் வெரி டீடைல்டு வே, அதுக்காகவும் பண்ணது அந்த ஷெட்யூல்ஸ். ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ஸில் இட் இஸ் அரௌண்ட் 8 ஷெட்யூல். ஸோ ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷன் இட் கேம் இன்டு எஃபெக்ட் இன் 26 January 1950. ஸோ கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் 2 டேட் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று 26 November 1949, இது கான்ஸ்டியூஷனோட அடாப்ஷன் டே. பட் கான்ஸ்டியூஷனோட அஃபிஷியல் கமென்ஸ்மெண்ட், அதாவது என்னைக்கு அஃபிஷியலாக பிரகடனப்படுத்தப்படுது, அதாவது அஃபிஷியலாக இட் இஸ் கமிங் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 January 1950. அதை தான் எல்லா வருஷமும் நம்ம ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் தட் டே கான்ஸ்டியூஷனில் 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது, அதாவது 8 பட்டியல்ஸ் இருந்தது. பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க, 9th, 10th, 11th and 12th. ஸோ அது மொத்த ஷெட்யூல்ஸ் என்னென்ன, ஓகே, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ டாக்கிங் அபவுட் தி ஷெட்யூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், the very first schedule என்ன சொல்லுது அப்படின்னா, it talks about the names of the states and union territories. as of now நம்ம கண்ட்ரில 2 different types of territories இருக்கு. ஒன்னு ஸ்டேட்ஸ், மாநிலங்கள், இன்னொன்னு யூனியன் டெரிட்டரி. எஸ், ஸோ இந்த யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்கு, அதோட நேம்ஸ் என்னன்றத சொல்றது அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். சரிங்களா? இதுல as of now 28 states and 8 union territories இருக்கு. ஸோ அதோட நேம்ஸ் டீடைலா நீங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல போய் பார்க்கலாம். So the very first schedule talks about the names of the states and union territories, மாநிலங்கள் and union territories. இந்த மத்தியில் கீழ வரும் அந்த territories அதோட நேம்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. அதான் first schedule. And talking about the second schedule, the provisions related to allowances, privileges and emoluments. So என்ன இந்த allowances, privileges and emoluments அப்படின்னா, இந்தியாவில் இருக்க இம்பார்ட்டன்டான போஸ்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சபாநாயகர், இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான பர்சன்ஸோட சேலரி என்ன, அவங்களோட அலவன்சஸ் என்ன, அது அவங்களுக்கு கொடுக்குற அந்த அதிவிலைப்படின்னு சொல்லுவாங்க. அலவன்சஸ், எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், பர்சன் செலக்டட் அஸ் அ பிரசிடென்ட், அவருக்கு ராஷ்டிரபதி பவன், அதாவது பிரசிடென்டோட பேலஸ்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ அவருக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வாட் ஆர் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற அலவன்சஸ் என்ன, ப்ரிவிலேஜஸ் என்னது எல்லாத்தையுமே இந்த செகண்ட் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் இந்த செகண்ட் ஷெட்யூல்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கோ, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ நீங்க நினைக்கலாம் என்ன சார் பிரசிடென்ட் இருக்கு, வைஸ் பிரசிடென்ட் இல்லை நீங்க நினைக்கலாம். பட் நோ, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. In fact, யார் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காரோ he will automatically become the chairman of Rajya Sabha. That's why the chairman of Rajya Sabha ex officio chairman சொல்வாங்க. No, as per the constitution, vice presidentக்கு salary ஒன்னு தனியா கிடையாது. He will receive the salary in capacity as chairman of Rajya Sabha. So Rajya Sabhaவோட chairmanன்றனால தான் he will receive his salary. Take for example, as of now நம்மளோட vice president Jagdeep Dhankar, honorable Mr. Jagdeep Dhankar, அவரு தான் ex officio chairman of Rajya Sabha also. So VP அப்படின்றது specific salary கிடையாது. But he will receive salary as the chairman of Rajya Sabha. And next we see speaker and deputy speaker of legislative assembly state la, central level la idana state level la, and chairman and deputy chairman of legislative council, supreme court judges, high court judges, comptroller and auditor general, CAG அப்படினு சொல்லுவாங்க. Okay, the one who is responsible for financial management. So இவர தான் அந்த CAG தான் watchdog of finance அப்படினு சொல்லுவாங்க. கவர்மெண்டோட financial accountability, பண பரிவர்த்தனைகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே பக்காவா பார்க்குற ஒரு ஆடிட்டர், அவர் தான் அந்த கம்பெனி ஆடிட்டர் ஜெனரல். ஸோ ஹி வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, CFI அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவோட கஜானா, அவர் ட்ரெஷரி. அந்த ட்ரெஷரியில் எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ எடுக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே பார்க்குற வேலை இவர். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்லையும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு எல்லாத்தையுமே பார்க்குறவர் இவர் தான். ஸோ இவங்க எல்லாத்தோட சேலரி, அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இது எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஷெட்யூலில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் அந்த செகண்ட் ஷெட்யூல். அடுத்து தேர்ட் ஷெட்யூலுக்கு போகலாம்.
ஸோ தேர்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அதாவது பதவி பிரமாணம். இப்போ நம்ம எல்லாரும் படத்தில் டிவிலாம் பார்த்துருப்போம், ஒரு வாட்டி சிஎம் வந்து பதவி இருக்கும்போது கவர்னர் வந்து அவருக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணியிருப்பார். அது பேர் தான் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது யாராருக்கு என்னென்ன மாதிரி ஓத், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டண்டான பொசிஷனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் இருக்கு. ஒருத்தர் டிஃப்ரெண்டாக சொல்லணும். நீங்கள் மூவிஸே நிறைய பார்த்துருக்கலாம். சிஎம் ஆகிய நான் என்னோட வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன வார்த்தையை சொல்லணும், என்னென்ன இப்போ பிரசிடென்ட்டுக்குன்னா அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, மினிஸ்டருக்குன்னா அவருக்கு ஒரு தனி செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்றது அந்த தேர்ட் ஷெட்யூல். நீங்கள் பார்க்கலாம் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். இதில் பாருங்க, யூனியன் மினிஸ்டர், பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேண்டிடேட், எம்பிஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அகைன் CAC கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல், ஸ்டேட் மினிஸ்டர், ஆல் ஸ்டேட் லெவல் பீப்புள், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு டைப் ஆஃப் பதவி பிரமாணம் இருக்கு. அதை சொல்றது தான் அந்த தேர்ட் ஷெட்யூல். ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஷெட்யூல். ஃபோர்த் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஷெட்யூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். எதுலன்னு கேட்டீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ராஜ்யசபா. நமக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல நம்மளோட சென்ட்ரல் லெவல் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் 2 ஹவுஸ் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபால டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எம்பிஸ். நம்ம போயிட்டு எலெக்ஷன்ல போயிட்டு இவிஎம்ல கிளிக் பண்ணி ஓட்டு போறது. பட் ராஜ்யசபால டைரக்டா எலெக்ட் பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருக்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபால இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ 12 பேரை கிட்டத்தட்ட நாமினேட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். மீதி இருக்க 238 பேரை வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்தா இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசா, அது நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். அந்த லோக்சபாக்கு இப்போ அந்த ராஜ்யசபாக்கு எத்தனை ஒரு ஸ்டேட்ஸ்க்கும் எப்படி ஸ்டேட்ஸ் அலோகேட் பண்றது அப்படின்னு சொல்றது அந்த ஃபோர்த் ஷெட்யூல். ஜெனரலாக இப்போ நீங்கள் லோக்சபா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட்ல எம்பியோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ த சீட் அலோகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். இந்த சேம் வே ராஜ்யசபாக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஆஸ் ஆஃப் நவ் 18 ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க. இதே யூபி உத்தரப்பிரதேஷ் போனீங்கன்னா 31 ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 7 ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் பேஸ்ட் ஆன் தேர் பாப்புலேஷன் தேர் அலோகேட். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன, எப்படிலாம் அதை அலோகேட் பண்ணணுன்றத அந்த ஃபோர்த் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். கண்டென்ஸ் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் இன் ராஜ்யசபா. ஸோ அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபாவோட ஸ்டேட் அலோகேஷன் எப்படி பண்ணுறதா ஃபோர்த் ஷெட்யூலில் சொல்லியிருக்காங்க. தென் டாக்கிங் அபவுட் 5th and 6th ஷெட்யூல். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ட்ரைபல் பாப்புலேஷன், அதாவது நம்ம இந்த ஆதிவாசிகள் சொல்லுவாங்க, அந்த ஆதிவாசிஸ் அண்ட் எஸ்டிஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் அந்த 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ட்ரைபல் ஏரியாஸ்ல. அப்போ ஒரு டிஃபரன்ஸ் என்ன அந்த 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 5th ஷெட்யூல் டாக்ஸ் அபவுட் ஸ்பெசிஃபிக்கா அந்த வார்த்தை நீங்க பார்க்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப், SA அப்படின்னு சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு ஏரியா. இதே நீங்க 6th ஷெட்யூல் பாருங்க, இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியா இருக்கும், கண்ட்ரோல் அப்படின்னு என்ற வார்த்தை இருக்கு. நீங்க பார்க்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியா. ஸோ ஷெட்யூல்டு ஏரியா வந்தாலே அது 5th ஷெட்யூல், ட்ரைபல் ஏரியான்னு வந்தா அது 6th ஷெட்யூல். ஸோ இந்த 5th ஷெட்யூல கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டேட்ஸ் இருக்கு. Whereas இந்த 6th ஷெட்யூல்ல நீங்க பார்க்கலாம் 4 ஸ்டேட் தான், அசாம், then you see மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருக்க இந்த ஸ்டேட்ஸ். ஸோ 6th ஷெட்யூல்ல இருக்க ஸ்டேட்ஸ் இல்லாம மீதி இருக்க ஸ்டேட்ஸ்ல இருக்கிறது தான் 5th ஷெட்யூல். ஸோ அப்படின்னா சார் பெரிய டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, இந்த 6th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே மிகவும் பின்தங்கி, அதாவது ரொம்ப பிரிமிட்டிவ் ட்ரைபல்ஸா இருக்க ஏரியா தான். இதுவே நீங்க 5th ஷெட்யூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்லயும் கொஞ்சம் இடத்துல வரும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆந்திரா, தெலுங்கானால 5th ஷெட்யூல் வரும். ஆந்திரால there are many tribes, okay, குரும்பாஸ், இருளாஸ், ஈவன் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இருளாஸ், தோடாஸ் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஆனா 5th ஷெட்யூல்ல தமிழ்நாடு வராது. பிகாஸ் தமிழ்நாட்டோட ட்ரைபல் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ஆதிவாசி பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. எந்தெந்த ஸ்டேட்லாம் ட்ரைப்ஸ் இருக்காங்க பட் ரொம்ப ஸ்ப்ரெட்டா இல்ல, அங்கங்க பாக்கெட்டா கான்சென்ட்ரேட்டா இருக்காங்கன்னா அதெல்லாம் ஷெட்யூல்டு ஏரியாவா அறிவிப்பாங்க. சார் அப்படி அறிவிச்சா என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா 5th ஷெட்யூல் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஷெட்யூல் ஏரியான்னு அறிவிச்சிருவாங்க. மற்ற இடத்துல இருக்க லாஸை கம்பேர் பண்றப்போ அந்த ஏரியால லாஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ரைபல் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை பத்தியோ கான்ஸ்டியூஷன் பத்தியோ பெரிய அளவுக்கு ஐடியா கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ப்ரொவிஷன். இதுதான் அந்த 5th ஷெட்யூல். இதே நீங்க 6th ஷெட்யூல் எடுத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்க மெஜாரிட்டி பீப்புள் ஃபுல்லாவே மோஸ்ட் பிரிமிட்டிவ் ட்ரைபல் பீப்புள். ஸோ அதனால தான் உங்களுக்கு 6th ஷெட்யூல் செப்பரேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நிறைய இடத்துல அட்டானமி இருக்கு. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5th ஷெட்யூலா இருக்கட்டும், 6th ஷெட்யூலா இருக்கட்டும், இந்த இடத்துல கிராம சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து திஸ் கிராம சபா ஹேஸ் மோர் பவர். அதுவும் நீங்க இந்த 6th ஷெட்யூல்ல பார்க்கலாம்.
ட்ரைப்ஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னா இந்த 5th ஷெட்யூல்ல 6th ஷெட்யூல்ல டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னா 2 பாடிஸ் இருக்கு. அட்டானமஸ் கவுன்சில்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாடி. ஸோ அவங்க நினைச்சா எந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணா ஸ்டாப் பண்ணலாம், எந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ பீப்புள் கிட்ட அந்த பவர் கொடுத்துருக்காங்க. இது 5th 6th ஷெட்யூல் ஏரியாவுக்கு மட்டும்தான். எதுக்காகதுன்னா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ட்ரைபல் பீப்புள். ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% ஆஃப் த பாப்புலேஷன் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்களுக்காக செப்பரேட்டா ஒரு ப்ரொவிஷன் தான் அந்த 5th and 6th ஷெட்யூல். ஸோ மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th ஷெட்யூல்ல கிட்டத்தட்ட 13 ஸ்டேட் இருக்கு. பட் 6th ஷெட்யூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் கம்ஸ் அண்டர் த 5th ஷெட்யூல். Take for example, Assam, Meghalaya, Tripura, Mizoram. இதெல்லாம் 6th schedule tribal area. Remaining 13 states, administration and control of scheduled area and scheduled tribe. So remember like this. Next, 7th schedule. The 7th schedule பத்தி நம்ம historical background நான் சொல்லியிருக்கேன். Government of India Act of 1935 division of power federalist, provincialist, concurrentist கொடுத்திருக்காங்க. அதே சேம் இங்க கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த 7th schedule. So அந்த historical background வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த part 1 part 2 வீடியோ பாருங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இந்தியாவில் இருக்க லா மேக்கிங் யார் எது எதில் லா பாஸ் பண்ணலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எது எதில் லா மேக் பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து எது எதில் லா மேக் பண்ணலான்றது தான் அந்த 7th ஷெட்யூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசலாம். டிஃபென்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்ல வரும். ஸ்டேட்ல அக்ரிகல்ச்சர், ஹெல்த் இதெல்லாம் ஸ்டேட்ல வரும். கன்கரண்ட்ல எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நிறைய வரும். இம்பார்ட்டன்டான விஷயம் எஜுகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நீட் இஷ்யூ கூட நான் போன வீடியோல சொன்னேன். எஜுகேஷன் கன்கரன்ஸ்ல இருக்கிறதுனால தான் நீட் இஷ்யூவே வருது. இதே எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தா மார்னிங்கள் மட்டும் தான் டிசைட் பண்ணி என்ன மாதிரி லா பாஸ் பண்ணணும். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால தான் 2 பேருமே இப்போ ஒரு விஷயம் யூனியன் லிஸ்ட்ல இருக்குன்னா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஆனா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா 2 கவர்மெண்ட்டுமே பாஸ் பண்ணலாம். அதுதான் அந்த 7th ஷெட்யூல். ஸோ 7th ஷெட்யூல் தான் டிவிஷன் ஆஃப் பவர். ஸோ நம்ம இந்தியாவோட ஃபெடரல் கேரக்டர், இந்தியா இஸ் நாட் ட்ரூலி ஃபெடரல், இட் இஸ் குவாசி ஃபெடரல். அந்த குவாசி ஃபெடரல் கேரக்டரை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றது இந்த 7th ஷெட்யூல் தான். ஃபெடரல் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர். நீயும் கொஞ்சம் பவர் நீயும் வச்சுக்கோ, நீயும் யூஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் பவர் நான் வச்சுக்கிறேன், நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதை சொல்றது அந்த 7th ஷெட்யூல். நெக்ஸ்ட் கம்ஸ் த 8th ஷெட்யூல். ஸோ இந்த 8th ஷெட்யூல்ன்றது நான் முன்னாடியே சொன்னேன். when our constitution was originally created 1950ல கிரியேட் பண்ணப்போ அந்த டைம்ல மொத்தமா 8 ஷெட்யூல் மட்டும் தான் இருந்தது. அதுல இந்த 8th ஷெட்யூல் டாக்ஸ் அபௌட் தி லாங்குவேஜ். சரியா? சோ இந்தியால இருக்க மொழிகள் என்னென்னலாம் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் our country. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்தியால there is no national language but there is only official language. But constitutionல there is an article called article 343. இந்த article 343 என்ன சொல்லுதுன்னா in futureல yes, Indian government has to make some efforts to make Hindi as a language, widespread language. ஹிந்திக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இந்த 343ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன் அப்படின்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இல்லாம நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று கனெக்டிங் லாங்குவேஜா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அகைன் இது டிபேட்டபிள் தான். பட் நோ இட் ஆஸ் ஆஃப் நவ் இவங்க வந்து அதை சொல்லியிருந்தாலும் இது மேண்டேட்டரி ஆக்க சொல்லலை. பட் ஆனால் கான்ஸ்டியூஷனாக சொல்லியிருக்காங்க. இன் அவர் கண்ட்ரி இப்போதைக்கு இந்த லாங்குவேஜ் டிபேட் நிறைய பேருக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று கிடையாது, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. அதோட லிஸ்டிங் கொடுத்துருக்கோம், நீங்க பார்க்கலாம். அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோகிரி எல்லா லாங்குவேஜஸும் மோஸ்ட்லி இதுலேயே வந்துடும். இனிஷியலா ஒரிஜினலா 14 லாங்குவேஜ் தான் இருந்தது. லேட்டர் நிறைய அமெண்ட்மெண்ட் மூலம் நிறைய லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 21st அமெண்ட்மெண்ட் மூலமா சிந்தி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க. தென் 71st அமெண்ட்மெண்ட் மூலமா கொங்கணி, தென் மணிப்பூரி அண்ட் நேபாளி ஆட் பண்ணாங்க. அண்ட் 92nd அமெண்ட்மெண்ட் மூலமா போடோ, டோகிரி, மைத்திலி, சாந்தலி இதை ஆட் பண்ணேன். ஸோ நீங்க பார்க்கலாம் ரிமைனிங் 6 லாங்குவேஜஸ் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தான் ஆட் பண்ணுங்க. 21st அமெண்ட்மெண்ட் சிந்தி, 71st கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, and 92nd போடோ, டோகிரி, மைத்திலி, சாந்தலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பார்க்கலாம். நேபாளி, எஸ், நேபாளி லாங்குவேஜும் இந்தியாவோட ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான். இதோட இன்னும் ஒரு ஃபர்தர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா 96th அமெண்ட்மெண்ட், 96th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அது மூலமா ஒரியா அப்படின்னு இருக்க அந்த லாங்குவேஜை ஒடியா அப்படின்னு மாத்தினாங்க. அந்த டைம்ல தான் ஒரிசா அப்படின்றத மாத்தி ஒடிஷான்னு மாத்தினாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இது பேர் ஒடிஷா, ஒரிசா இல்ல.
ஸோ அதே டைம்ல தான் ஒரியா அப்படின்னு இருக்கவங்களோட லாங்குவேஜை ஒடியா அப்படின்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் many சேஞ்சஸ் 8th ஷெட்யூல்ல பண்ணியிருக்காங்க till now. ஸோ மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு as of now 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் we go to the 9th schedule. இந்த லிஸ்ட் நீங்க இதிலே பார்த்துக்கலாம், என்னென்ன லிஸ்ட் இருக்குன்றத சொல்லியிருக்கோம், பார்த்துக்கலாம். கொங்கணி, மைத்திலி, okay, including Urdu also. Even Urdu is also one of the official languages. In fact, Telangana அவங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷ், தெலுங்கு, அது இல்லாம உருதுவும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா வச்சிருக்காங்க இன் தெலுங்கானா. 9th schedule. So what is 9th schedule? நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணி முதல்ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் நம்ம பாஸ் பண்ணாங்க 1951ல. முதல் அரசியல் சட்ட சீர்திருத்த சட்டம், அந்த சட்டத்துல பாஸ் பண்ணது அந்த 9th schedule. என்ன அந்த 9th scheduleனா, இட் இஸ் ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. அதாவது அந்த காலத்துல லேண்ட் வந்து ஜமீன்தார்ஸ், லேண்ட் லார்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க ஜமீன்தார்கள். அவங்கள்ட்ட இருக்க லேண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. இது பேர் தான் அந்த லேண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி அண்ட் லேண்ட் ரிஃபார்ம். ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம் கொடுக்குறப்போ நிறைய ஜமீன்தார்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா அப்போ ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது. ஸோ இந்த எந்தெந்த லாவெல்லாம் பாஸ் பண்ணி எக்ஸஸ் லேண்டை யார்கிட்ட எடுக்கிறாங்களோ அதெல்லாம் 9th ஷெட்யூல்ல போட்டு வச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்போ என்ன லா பாஸ் பண்ணாங்கன்னா, எதெல்லாம் நான் 9th ஷெட்யூல் கூட போறேனோ அது மேல யாரும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுதான் இந்த 9th ஷெட்யூல். நீங்க பார்க்கலாம். It deals with the states related to land reforms and abolition of zamindari system. Yes, land கையகப்படுத்துறது. ஏன்னா அந்த காலத்துல ஸ்டாட்யூட்டரி லேண்ட் சீலிங் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதாவது நில உச்சவரம்பு சட்டம், ஒருத்தர் இவ்வளவு லேண்ட் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆக்டுக்கெல்லாம் யாராவது போய் கேஸ் ஃபைல் பண்ணி அதை போடுறாங்க அப்படின்னா அதை 9th ஷெட்யூல்ல போட்டோம்னா இட் இஸ் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் டிசிஷன்ஸ். பட் இதே லேட்டரா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்க்கலாம், அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஆஃப் 1951 that only added the 9th schedule. You see, from it is to include in it protected from judicial scrutiny on the violation of fundamental rights. And later நீங்க பார்க்கலாம், in 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க even though what and all the acts you are passing, இதுல என்னென்ன ஆக்ட்லாம் பாஸ் பண்றீங்களோ அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்கலாம். இது அநியாயமா இருந்தது அப்படின்னா இது நியாயமா இல்ல, if it is ultra wise or if it is against the constitution will question it தெளிவா சொன்னாங்க. அதுதான் இந்த 9th schedule. இதுக்காக லேட்டர் நிறைய ஆர்டிகல்ஸ் பாஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 31A, 31B, 31C and 31Dன்னு நிறைய ஆர்டிகல்ஸ் தே பாஸ். பட் இது ஏன் அந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அப்போ ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தது. பட் 44th அமெண்ட்மென்ட் மூலமா இந்த இயர் 1978 அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதை ரிமூவ் பண்ணி ஃபண்டமெண்டல் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னுமே நிறைய விஷயங்கள்ல இந்த 9th ஷெட்யூல்ல போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 10th schedule. இந்த 10th schedule ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில கட்சி தாவல்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேமஸான விஷயமா இருந்தது. கட்சி தாவல் அப்படின்னா ஒரு மெம்பர் ஒரு பார்ட்டியோட செம்பிள்ல இருந்து எலெக்ட் ஆகி எம்பியோ எம்எல்ஏ ஆனதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டிக்கு கட்சி தாவுவார். நான் நிறைய காமெடி எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த வண்டு முருகன்லாம் இருக்கின்ற இடத்துல இருந்து இன்னொரு கட்சிக்கு போவார். இந்த கட்சி தாவுதல் இதை ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறது. ஸோ இதை தடுக்கணுன்றதுக்காக ராஜீவ்காந்தி பீரியட்ல கொண்டு வந்தது தான் இந்த 10th schedule. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல அந்த கயாலால் அப்படின்னு ஒரு ஹரியானாவோட எம்எல்ஏ ஒரே ஒரு 10-15 நாள்ல 3 பார்ட்டியை ஜம்ப் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி பார்ட்டி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறதுனால மக்கள் நீங்க இந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா நீங்க எம்எல்ஏ எலெக்ட் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல எம்பி எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வேற பார்ட்டிக்கு போறீங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்றதுனால தான் இந்த 10th schedule பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கட்சி தாவலுக்கு பேரு டிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தடுக்கிறதுனால இதுக்கு பேரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்க்கலாம். இட் வாஸ் ஆடட் பை 52nd Amendment Act of 1985 during Rajiv Gandhi's period. So இதுக்கு பேரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா. பார்க்கலாம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவுதல் எதிர்ப்பு தடை சட்டம், எதிர்ப்பு சட்டம். இந்த சட்டத்தின் மூலமா எம்பி அண்ட் எம்எல்ஏ, ஒரு எம்பி ஒரு பர்டிகுலர் ஒரு பார்ட்டியில நின்று அந்த பார்ட்டியோட சிம்பிளும் அந்த பார்ட்டியோட பேரை வச்சு ஜெயிச்சதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டிக்கு அவர் தாவறாரு, கட்சியில மாறாருன்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இதை டிஸ்குவாலிஃபை பண்ற அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தா லோக்சபாவோட ஸ்பீக்கர், அதாவது லோக்சபாவோட சபாநாயகர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட சபாநாயகர், இவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ த டிஸ்குவாலிஃபிகேஷன் அத்தாரிட்டி இன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், அதாவது சபாநாயகர், அந்த பர்டிகுலர் ஹவுஸோட சபாநாயகர் பண்ணலாம். அதுதான் அந்த 10th schedule. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்சி தாவுதல் நிறையவே குறைஞ்சிருக்கு. பட் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th schedule. நெக்ஸ்ட் 11th schedule அண்ட் 12th schedule. இது ரெண்டுமே ஒருத்தோட சம்பந்தப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்.
இந்த லோக்கல் கவர்மெண்ட்ன்றது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா. ரூரல் ஏரியாவில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் ஏரியாவில் முனிசிபாலிட்டி ஆர் முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லுவாங்க. அர்பன் ஏரியாவில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கிரியேட் பண்ணதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட்ன்றது ஆப்ஷனலாக இருந்தது. பட் 1992 1992 ரெண்டு அமெண்ட்மெண்ட் அவங்க பாஸ் பண்ணாங்க கவர்மெண்ட், பி வி நரசிம்மராவ் கவர்மெண்ட். ஒன்று 73rd அமெண்ட்மெண்ட், இன்னொன்று 74th அமெண்ட்மெண்ட். இந்த 73rd அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜை கான்ஸ்டிடியூஷனலாக மாற்றினாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு தகுதி கொடுக்குறேன்னா அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். தென் இந்த 74th அமெண்ட்மெண்ட் முனிசிபாலிட்டியை கான்ஸ்டிடியூஷனலாக உள்ள வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து முன்னாடி ஆப்ஷன், அதாவது ஸ்டேட்ஸ் ஒரு இப்போ தமிழ்நாடோ கேரளாவோ வேணும்னா அதை வச்சுக்கலாம், வேணாம்னு சொல்லிக்கலாம். பட் இந்த ஆக்டுக்கு அப்புறம், இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையுமே மேண்டேட்டரி ஆக்குனாங்க. அதுதான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் அண்ட் 74th அமெண்ட்மெண்ட். இது பஞ்சாயத்து ராஜ்ன்றதையும் முனிசிபாலிட்டின்றதையும் கொண்டு வந்தது. ஸோ இந்த பஞ்சாயத்து கிராமப்புறங்களில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பவர் இருக்குன்றத 11th ஷெட்யூல் ஆட் பண்ணாங்க. இதே முனிசிபல் ஏரியாவில், கார்பரேஷன் ஏரியாவில் என்னென்ன யாருக்கு என்னென்ன பவர் இருக்குன்றத 12th ஷெட்யூல் ஆட் பண்ணாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், குடிநீர் விநியோகம் பண்றது. இப்போ வாட்டர் சப்ளை வந்து பஞ்சாயத்து 11th ஷெட்யூல்ல பஞ்சாயத்து ராஜ் கீழே வரும். இதே 12th ஷெட்யூல்ல முனிசிபாலிட்டியில கார்பேஜ் கலெக்ஷன், என்ன ரோடு போடுறது, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த 12th ஷெட்யூல்ல இருக்கும். ஸோ 11th ஷெட்யூல் பஞ்சாயத்து ராஜுக்கு என்னென்ன பவர் இருக்குன்றத சொல்லுது. 12th ஷெட்யூல் முனிசிபாலிட்டிக்கு என்னென்ன பவர் இருக்குன்றத சொல்லுது. இது 1992 அப்புறம் ஆட் பண்ணுது. ஸோ கடைசியா ஷெட்யூலா ஆட் பண்ணது 1992 தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ஷெட்யூல் ஆட் பண்ணல. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல 8 ஷெட்யூல் தான் இருந்தது. பட் till 2025 கிட்டத்தட்ட 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி அதுமாதிரி நிறைய வீடியோ அப்கமிங்ல நாங்கள் போடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. வில் கிளாரிஃபை. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.